أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மஸ்ஜிதிலே அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி பேசுவதற்காகவும் கேட்பதற்காகவும் நாம் எல்லோரும் ஒன்று குழுமி இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவ்வாறு யாரெல்லாம் ஒன்று குழுமி அல்லாஹுடைய வேதத்தை ஓதி அது சொல்லக்கூடிய கருத்துக்களை தங்களுக்கு மத்தியிலே படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹுடைய புறத்திலிருந்து சக்கீனத் என்கிற அமைதி இறங்கும். வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹுடைய அன்பு கருணை அவர்களை சூழ்ந்து கொள்ளும். அதே போல தன்னிடத்தில் இருக்கிற மலக்குகளிடத்தில் அந்த கூட்டத்தில் உள்ளவர்களை அல்லாஹ் நினைவு கூர்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல இவ்வாறான மஜ்லிஸுகளிலே உட்காருகிறவர்களுக்கு மலக்குகள் இஸ்திக்ஃபார் செய்வதாகவும் துஆ செய்வதாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல மலக்குகளை சாட்சியாக வைத்து இவ்வாறான மஜ்லிஸுகளில் உட்காருகிற மக்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்குவதாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மாராயம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் வாழுகிற காலம் ஒரு வித்தியாசமான ஒரு பயங்கரமான காலமாகும். ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் இருந்த காலத்திற்கும் இப்போது காலம் மாறிக்கொண்டு வருகிற வேகத்திற்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு 25-30 வருடங்களுக்கு பின்னால் நீங்கள் போய் பார்த்தால் ஒரு அமைதியான, ஒரு பாதுகாப்பான ஒரு காலமாகவும் வாழ்க்கையாகவும் இருந்தது. ஆனால் இப்போது எல்லாமே தலைகீழாக மாறியிருக்கிறது. குறிப்பாக இந்த 2K அல்லது Z ஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய 2000ற்கு பிறகு பிறந்தவர்கள் சம்பந்தமாக உலகத்தின் பார்வையே வித்தியாசமாக இருக்கிறது. என்னுடைய ஒரு நண்பர் துபாயிலே ஒரு கம்பெனியில் பொறுப்பாளராக இருக்கிறார். அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், என்னுடைய கம்பெனிக்கு 2000ற்கு பிறகு பிறந்தவர்களை நான் வேலைக்கு எடுப்பதில்லை என்றார். என்றால் அவர்கள் நிறைய மூளைச்சலவை செய்யப்பட்டு ஒரு வித்தியாசமான ட்ரக்கிலே போய்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தொழில்நுட்ப வளர்ச்சி, ஐடியினுடைய வளர்ச்சி, அதோடு சேர்த்து பொருளாதாரம் நிறைய கொட்டக்கூடிய சூழல் இன்று அதிகரித்திருப்பதை பார்க்கிறோம். எல்லாமே வளர்ச்சி தான். ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய கிராமங்களில் எல்லா வீடுகளிலும் மின்சாரம் இருக்கவில்லை, எல்லா வீடுகளிலும் டெலிவிஷன் இருக்கவில்லை, டெலிஃபோன் இருக்கவில்லை, ரெஸ்டாரண்ட்ஸ் என்றே நமக்கு தெரியாது. டீ கடைகள் 1-2 ஆங்காங்கே இருந்திருக்கும். எல்லாமே வீட்டில் தான். மாலை நேரமாகிவிட்டால் எல்லோரும் வீட்டுக்குள் அடங்கி விடுவோம். வீட்டில் அடங்குவது மட்டுமல்ல, மக்ரிபுக்கு பிறகு ஊருக்குள் எந்த தெருவில் சென்றாலும் எந்த வீட்டுக்கு சென்றாலும் குர்ஆன் ஓதுகிற சத்தம் கேட்கும். இப்படியான ஒரு சூழல் இருந்தது. நிம்மதியும் இருந்தது, பரக்கத்தும் இருந்தது. சின்ன சின்ன வருமானங்கள், பெரிய வருமானம் கிடையாது எல்லோருக்கும், சிறிய சிறிய வருமானங்கள், ஆனால் பரக்கத் நிறைய இருந்தது. ஆனால் இப்போ கேட்டால் என்ன செய்கிறீர்கள்? ஐடி ஃபீல்ட். எவ்வளோ சேலரி? 1 லட்சம், 2 லட்சம். மகன் எங்கே? யூஎஸ்இல், யூகேயில், ஜெர்மனியிலே, மகன் ஆஸ்திரேலியாவிலே, யுஏஇலே, கத்தாரிலே. என்ன வேலை செய்கிறார்? அக்கௌண்டனாக இருக்கிறார், என்ஜினியராக இருக்கிறார், அல்லது சொந்த பிஸ்னஸ் செய்கிறார். நிறைய பணம், எல்லாமே வளர்ச்சி. இப்போ இந்த ஐடி எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் ஐடி மேக்சிமம் வளர்ச்சி அடைந்து கொண்டு போகிறது. ஆனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உள்ளங்கள் சுருங்கி கொண்டு போகின்றன. உள்ளங்கள் வளர்ச்சி அடையாத ஒரு நிலையை இந்த காலத்திலே நம்ம பார்க்கிறோம்.
இந்த வெளிப்பாடுகளை நாம் நுணுக்கமாக அவதானிக்கிற போது, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த பல விஷயங்கள் இங்கே நிகழ்வதை நம்மால் அவதானிக்க முடிகிறது. 2 பகுதி இருக்கிறது. ஒன்று, மறுமை நாள் நெருங்குவது என்பது. இப்போ நம்முடைய நம்பிக்கை இந்த உலகம் அழியும் என்பது. கண்டிப்பாக உலகம் ஒரு நாள் அழியும். ஆனால் எப்போது அழியும்? அல்லாஹு ஆலம். அல்லாஹுடைய தூதரிடத்தில் வந்து மறுமை நாள் எப்போது என்று கேட்டபோது அல்லாஹ்வே சொல்லுகிறான், குல் இன்னமா இல்முஹா இன்த ரப்பி, அதனுடைய அறிவு என்னுடைய ரப்பிடம்தான் இருக்கிறது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். லா யுஜல்லிஹா லி வக்திஹா இல்லாஹு, எப்போது இந்த மறுமை வர வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அப்போது இந்த மறுமை வரும். மறுமை வரும் எப்போது என்பது தெரியாது. ஆனால் மறுமை வருவதற்கு முன்னால் உள்ள அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மறுமை நெருங்க நெருங்க இவை நடந்து கொண்டிருக்கும், அல்லது இவை நடக்க நடக்க மறுமை நெருங்குகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு தொகை அடையாளங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடையாளங்களை உலமாக்கள் 2ஆக பிரிக்கிறார்கள். ஒன்று சிறிய அடையாளங்கள், இன்னும் ஒன்று பெரிய அடையாளங்கள். பெரிய அடையாளங்களை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அது ஒரு நூலிலே கோர்க்கப்பட்ட முத்துக்கள் போன்றவை. ஒரு 10 அடையாளங்கள் இருக்கின்றன. ஒரே நூலில் அந்த 10 அடையாளங்களும், அதாவது 10 முத்துக்கள் போல அந்த அடையாளங்கள் இருக்கும். ஒரு இடத்துல பிடித்து கட் பண்ணி விட்டால் என்ன நடக்கும்? 10 முத்துக்களும் வேக வேகமாக விழுந்துவிடும், ஒன்றன் பின் ஒன்றாக விழுந்துவிடும். அதுபோல தான் இந்த பெரிய அடையாளங்கள் வந்தால் வேகமாக அவை வந்து உலகம் அழிந்துவிடும். அதற்கு முன்னால் சிறிய அடையாளங்கள். சிறிய அடையாளங்களை பொறுத்தவரையில் அவற்றை உலமாக்கள் 3ஆக பிரிக்கிறார்கள். ஒன்று நடந்து முடிந்த அடையாளங்கள், இன்னும் ஒன்று நடந்து கொண்டிருக்கிற அடையாளங்கள், மூன்றாவது இன்னும் நடக்க இருக்கிற அடையாளங்கள். இதிலே உலமாக்களுடைய கருத்து என்னென்றால், சிறிய அடையாளங்களில் பெரும்பாலானவை நடந்து முடிந்து விட்டன, மற்றவை நடந்து கொண்டிருக்கின்றன, நடக்க இருப்பவை என்பது மிக அரிதானவை. அப்ப இதனுடைய கருத்து என்னென்றால், மறுமை நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது, நாம் மறுமையை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருக்கிறோம் என்பது ஒன்று. இரண்டாவது, மறுமை நாள் நெருங்க நெருங்க வெளிப்படக்கூடிய அடையாளங்களில் ஒன்றுதான் ஃபித்னாக்கள் வெளிப்படுவது. தவஹருல் ஃபிதன், ஃபித்னாக்கள் வெளிப்படும் என்று சொன்னார்கள். இந்த ஃபித்னாக்கள் வெளிப்படும் என்று சொல்லும் போது அந்த ஃபித்னாக்களுடைய வீரியம், அந்த ஃபித்னாக்களுடைய அந்த இன்ஃப்ளூவன்ஸ் மிக கடுமையாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், தமூஜு கமௌஜில் பஹர், கடல் அலை வீசுவது போல ஃபித்னாக்கள் கடுமையாக வீச ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு அந்த ஃபித்னாவுடைய தன்மை வந்து நிற்கும் என்றால், யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வ யும்சி காஃபிரா, ஒரு மனிதன் காலையிலே முஃமினாக எழுந்திருப்பான். காலையில் எழுந்திருக்கும் போது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர் என்ற துஆவை ஓதி அதுக்கு பிறகு ஃபஜ்ர் தொழுது முஃமினாக இருப்பான். இந்த உலகத்திற்குள் அவன் வெளிப்பட்டு சென்று வருகிற போது, மாலையாகும் போது அவன் காஃபிராக மாறிவிடுவான். இப்படியான அளவுக்கு ஃபித்னாக்களுடைய தாக்கம் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மறுமை நாளின் அடையாளங்களும் நெருங்கி கொண்டிருக்கின்றன. அந்த அடையாளங்களில் ஒன்றாகிய ஃபித்னாவும் மிகப்பெரிய அளவில் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் நாம் மிக கவனமாக சிந்தித்து செயற்பட வேண்டியிருக்கிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து 1500 வருடங்கள் கடந்து விட்டன சுமார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 1500 வருடங்களுக்கு முன்னால் இறக்கப்பட்ட குர்ஆனில் சூரத்துல் அன்பியா என்கிற அத்தியாயத்தின் 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இக்தரப லின்னாஸி ஹிசாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன், மக்களுக்குரிய கேள்வி கணக்கு நாள் நெருங்கி விட்டது. மக்களுக்குரிய கேள்வி கணக்கு நாள், விசாரணைக்குரிய நாள், மறுமை நாள் நெருங்கி விட்டது. ஆனால் மக்களோ கஃப்லத்தில் இருக்கிறார்கள். வஹும் முஅரிதூன், புறக்கணிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள். கஃப்லத் என்று சொன்னால் ஒரு பொடுபோக்கான நிலை,
ஒன்றுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல, மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை. இப்படியான ஒரு நிலை மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் மறுமை நெருங்கி விட்டது என்று 1500 வருடங்களுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ இன்றைக்கு இந்த குர்ஆன் வசனத்தை ஓதுகிற போது உண்மையாக ஒரு ஈமானிய உணர்வோடு இந்த குர்ஆன் வசனத்தை ஒருவர் ஓதினால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இப்போது இறங்கியது போலவும் நம்மோடு பேசுவது போலவும் இந்த வசனம் இருக்கும். ஏனென்றால் மறுமை நாள் நெருங்கியதை எல்லோரும் பார்க்கிறோம், அடையாளங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் உள்ளங்கள் துனியாவில் தான் ஈடுபாடு காட்டுகிறது. மார்க்கத்திற்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை. ஆனால் மார்க்கம் ஒரு பக்கம் பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். நான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை கவனமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இப்போ நான் சொன்னேன் 25, 30, ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய பள்ளிகள், இப்போ இந்த பள்ளியை சொன்னார்கள் 150 வருடங்கள், என்ன 100 வருடங்களுக்கு மேற்பட்ட பள்ளி. இப்படி பள்ளிகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் உலமாக்கள் இருக்கவில்லை. அந்த நேரத்தில் அரிதான உலமாக்கள் தான் இருந்தார்கள், மிக குறைந்த எண்ணிக்கையிலான உலமாக்கள். பெரிய அந்த இப்போது கர்ஜித்து பேசக்கூடியது போல பேச்சாளர்களும் அப்போது பெரிய அளவில் இருக்கவில்லை. ஆங்காங்கே பள்ளிகளில் எழுதி வாசிக்கிற ஹத்தீபுகள் தான் இருந்தார்கள். ஹொத்துபாக்களை எழுதி படிப்பார்கள். மீலாது விழா வந்தால் நம்முடைய சைட்டில் பேசுறதுக்கு ஆள் இல்லை. யார் வந்து பேசுவார்? மாற்று மதத்தைச் சேர்ந்த பேச்சாளர்கள், அறிஞர்கள் வந்து மீலாது மேடைகளில் பேசுவார்கள். அப்படித்தான் இருந்தது ஒரு 50 வருடங்களுக்கு முன்னால் உள்ள நிலை. தர்ஜமத்துல் குர்ஆன் இல்லை, தமிழில் தர்ஜமா கிடையாது, ஹதீஸ் புத்தகம் கிடையாது. முதலில் தர்ஜமா என்றால் ஷேக் அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தர்ஜமா வருகிறது. ஹதீஸ் என்று சொன்னால் தொண்டியைச் சேர்ந்த அப்துல் ரஹீம் அவர்கள் தொகுத்த அல் ஹதீஸ் என்கிற புத்தகம் வருகிறது. புகாரி கிடையாது, முஸ்லீம் கிடையாது, அபுதாவுத் கிடையாது, திருமதி கிடையாது. இப்படியான ஒரு நிலையில் தான் 50 வருடங்களுக்கு முன்னால் உள்ள நிலை இருந்தது. ஆனால் சுப்ஹானல்லாஹ், இன்று நீங்கள் பார்த்தால், இப்போ நான் விசாரித்தேன் தலைவர் அவர்களிடம், இங்கே சுமார் 80க்கு மேற்பட்ட உமரிகளே இருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், இந்த ஊரிலேயே 80க்கு மேற்பட்ட உமரிகள் இருக்கிறார்கள். இன்னும் மற்ற பாக்கவி அப்படியும் இருப்பார்கள். 100 பேருக்கு மேற்பட்ட உலமாக்கள் கிட்டத்தட்ட இந்த பேர்ணாம்பேட்டில் இருக்கிறார்கள். இப்படி நீங்கள் தமிழ்நாட்டிலே போனால், அண்மையிலே ஜமாத்துல் உலமாவின் பொறுப்பாளர்களை சந்தித்த போது சொன்னார்கள், சுமார் 5000க்கு மேற்பட்ட ஆலிம்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். 50க்கு மேற்பட்ட மதரசாக்கள் காணப்படுகின்றன. இப்படி நிறைய இருக்கிறது. தமிழிலே ஒரு தர்ஜமா இல்லை. இப்போ தர்ஜமத்துல் குர்ஆன்கள் நிறைய வந்திருக்கின்றன. முதல் அப்துல் ஹமீத் பாக்கவி, அதுக்கப்புறம் ஜான் ரஸ், IFT அப்படின்னு வந்து இன்றைக்கு நிறைய தர்ஜமாக்கள் இருக்கின்றன. புகாரி, முஸ்லிம், அபுதாவுத், திர்மிதி, நசாஇ, இப்னு மாஜா, அஹ்மத் எல்லாமே தமிழுக்கு வந்தாச்சு. இது போக ஜவாயித் என்று மேலதிகமாக உள்ள ஹதீஸ்களும் மொழிபெயர்த்து அண்மையிலே கீழக்கரையிலே ஒரு வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது. ஜவாயித் என்பது மௌலவிமாரே சில நேரங்களில் நம்ம வாசித்திருக்க மாட்டோம். அவை தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு கிடைக்கிறது. இன்டர்நெட்டை எடுத்துக்கொண்டால் சொல்ல தேவையே இல்லை. அப்ளிகேஷன்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், வெப்சைட்ஸ். சுப்ஹானல்லாஹ், கல்வி பெரிய வளர்ச்சி. பெண்களை எடுத்து பாருங்க, வீடுகளில் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏதாவது ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டே இருப்பாங்க. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னால், ஹிஃபுல் செய்வதற்காக வெளிநாட்டில் உள்ள மதரசாக்களில் ஜாயின் பண்ணியிருக்கிறார்கள். ஆன்லைனில் ஜாயின் பண்ணி குர்ஆனை ஹிஃபுல் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஹிஃபுல் செய்து முடித்திருக்கிறார்கள். ஆன்லைனில் ஆலிமா கோர்ஸ் செய்கிறார்கள், ஆன்லைனிலே நிறைய டிப்ளமா கோர்ஸுகள் பண்ணுகிறார்கள். இப்படி கல்வி பெரிய அளவில், இஸ்லாமிய கல்வி பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. மஸ்ஜிதுகளிலே வகுப்பு, நோன்பு வந்தால் 30 நாட்களும் தரமான உலமாக்களை கொண்டு பள்ளிவாசல்களில் பயான்கள். ஆனால் நம்முடைய லைஃப் ஸ்டைல், நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? மனச்சாட்சியோடு நானும் நீங்களும் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு கட்டம் இது. உண்மையிலேயே நாம் ஒரு தூய்மையான பரிசுத்தமான இதயத்தோடு வாழுகிறோமா, நிஃபாக்கான ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் இஸ்லாம் அவை அனைத்திற்கும் வழிகாட்டி இருக்கிறது.
எதுவாக இருந்தாலும் செருப்பு அணிவது, அன்புள்ள சகோதர சகோதரிகளை, செருப்பு அணிவது என்பதில் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. முதலில் வலது காலை முற்படுத்தி செருப்பு அணிய வேண்டும், இடது காலை முற்படுத்தி கழட்ட வேண்டும். ஒற்றை செருப்பு அணிந்து கொண்டு செல்லக்கூடாது, ஒற்றை செருப்பு அணிந்து கொண்டு நடந்து செல்வது கூடாது. இப்போ இந்த அளவுக்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. நமக்கு செருப்பு அணிவதற்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது, ஆடை அணிவதற்கு இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. அதுபோல ரோட்டில் நம்ம நிற்கிறோம், தெருவில் நிற்கிறோம் என்றால் எப்படி நிற்க வேண்டும், நாம் ரோட்டில் எப்படி நிற்க வேண்டும், ரோட்டில் நடந்து செல்வதாக இருந்தால் எப்படி நடந்து செல்ல வேண்டும், இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. அதே போல பிஸ்னஸ் வழிகாட்டி இருக்கிறது, மார்க்கெட்டில் எப்படி நடக்க வேண்டும் வழிகாட்டி இருக்கிறது, வீட்டில் எப்படி நடக்க வேண்டும், மனைவியோடு எப்படி நடக்க வேண்டும், கணவனோடு எப்படி நடக்க வேண்டும், பிள்ளைகளோடு எப்படி நடக்க வேண்டும், நம்முடைய பிளட் ரிலேஷன்ஸ் இரத்த உறவுக்காரர்களோடு எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், அண்டை வீட்டாரோடு எப்படி நடக்க வேண்டும், எவ்வளவு எல்லாமே இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. மாஷா அல்லாஹ், பார்த்தா பெரிய தாடி தொப்பி, முன்சஃபில் தொழுகிறார், பிஸ்னஸில் சீட்டிங், பிஸ்னஸில் ஹலால் ஹராம் கிடையாது. எந்த அளவுக்கு நிலைமை வந்து நிற்குதுன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். யதி அலன்னாசி ஜமான் லா யுபாலில் மர்உ மின் ஐன அஹதல் மால் அமின் ஹலாலின் அம் மின் ஹராம். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மக்களுடைய மைண்ட் செட் எல்லாம் பணம் 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 என்பதாக இருக்கும். ஹலாலாக வருகிறதா ஹராமாக வருகிறதா அது முக்கியமல்ல, பணம் வந்து சேர வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதை இன்றைக்கு பார்க்கிறோம். பொருளாதாரத்தில் பேணுதல் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. சதகா பேரிச்சம்பழங்களை சஹாபாக்கள் கொண்டு வந்து, அல்லது ஜக்காத் பேரிச்சம்பழங்களை கொண்டு வந்து பள்ளிக்குள் குவிக்கிறார்கள். நம்ம குவித்தால் அந்த பேக்குகளில் கட்டி கொண்டு வரல, ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்து பறித்து அப்படியே பள்ளியில் கொட்டி வைக்கிறார்கள். யார் பார்த்தாலும் அதில் ஆசை வருமா வராதா? வரும். அந்த அப்படி நிறைய பேரிச்சம்பழங்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் போது அவர்களுடைய பேரப்புள்ள சின்னவர், அவருக்கு தக்லீஃப் கிடையாது, மார்க்க சட்டங்கள் கிடையாது, அவர் பாவம் செய்தால் குற்றமும் இல்லை. அப்படியான வயதில் உள்ள ஒரு பிள்ளை, பேரப்புள்ள வந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் வைக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி உட்கார்ந்திருந்தவங்க துள்ளி குதித்து ஓடி போகிறார்கள். கஹ் கஹ், மகனே துப்புங்கள் துப்புங்கள் என்று ஓடுகிறார்கள். போய் வாய்க்குள் கையை போட்டு அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து வீசிட்டு சொன்னார்கள், அமா தஅலம் அன்ன ஸதகத ஹராமுன் அலைனா, சதக்கா நமக்கு ஹராம் என்பது உனக்கு தெரியாதா என்று சின்ன பிள்ளைக்கு டீச் பண்ணுறாங்க. அதை சாப்பிட்டு இருந்த நரகம் போகாது. அந்த குழந்தை அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டிருந்தால் நரகம் போகாது. ஆனால் பேணுதலை பாருங்கள். சில நேரங்களில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இப்போ அவர்கள் 9 மனைவியர்கள் சேம் டைமில் வாழ்ந்தார்கள். சில மனைவியரை வீட்டுக்கு போவாங்க, போகும்போது பெட்டில் ஏதாவது ஒரு பழம் கிடக்கும், அந்த பழத்தை சாப்பிட நினைப்பார்கள். வைஃப் வீட்டில் இருக்க மாட்டாங்க, வீட்டில் பழம் இருக்கும், சாப்பிட நினைத்து விட்டு அவர்கள் யோசிப்பார்களாம், சில நேரம் இது சதக்காவாக இருந்தால், சதக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஹராம், விட்டுருவாங்க. இப்படி ஹராம் விஷயத்தில் இஸ்லாம் நமக்கு பேணுதலை சொல்லி தருகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கும்போது அவர்களுடைய ஒரு பணியாளராக இருக்கிற ஒரு சர்வன் ஒரு உணவு கொண்டு வந்து கொடுக்கிறார். அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிடித்த உணவு, விருப்பமான உணவு. அப்போ கொண்டு வந்து கொடுத்த உடனே அபூபக்கர் எல்லாம் வாங்கி பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு கொண்டு செல்லும் போது அந்த பையன் கேட்கிறார், அபூபக்கரே இந்த உணவு எப்படி வந்தது தெரியுமா என்று சொல்லிட்டு அவன் ஹிஸ்டோரியை சொல்கிறான். அதாவது, நான் ஜாஹிலிய காலத்தில், இஸ்லாத்துக்கு முந்தைய காலத்தில் வரும்போது ஒருவர் என்னை கூப்பிட்டு ஜோசியம் பார்க்க சொன்னார், சோதிடம். எனக்கு உண்மையாக சோதிடம் பார்க்க தெரியாது. அப்போ அவர் சோதிடம் பார்க்க சொன்ன போது நான் பார்த்தேன், சும்மா ஒரு விளையாட்டாக
சோதிடம் பார்த்தேன். பார்த்ததும் அதுக்கு பணம் தர வேண்டும். அந்த காலத்தில் இருந்த சிஸ்டம் அதான். ஜோசியம் சொன்னால் பணம் கொடுப்பார்கள். ஆனால் அந்த பணம் அவர் தரவில்லை. அப்படியே மறந்துட்டு, எனக்கு மறந்துட்டு விடுபட்டுட்டு இஸ்லாத்துக்கு வந்தாச்சு. இன்று அவரை நான் கண்டேன். அவரை பார்த்தபோது அதற்குரிய பணத்தை அவர் கொடுத்தார். அந்த பணத்திற்குத்தான் இதை வாங்கினேன் என்று அந்த பையன் சொன்னபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கையில் இருந்ததை வீசினார்கள், வாயில் இருந்ததை துப்பினார்கள், வாய்க்குள் விரல்களை போட்டு வாந்தி எடுத்தார்கள். தன்னுடைய 2 கரங்களையும் அல்லாஹின் பக்கம் உயர்த்தி, யா அல்லாஹ், என்னால் முடியுமானவரை நான் வாந்தி எடுத்து விட்டேன், என்னை தாண்டி என்னுடைய இரத்தத்திலும் சதையிலும் கலந்து விட்ட ஹராத்திற்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்றார்கள். இப்படி ஒரு பேணுதலான மார்க்கம்தான் இஸ்லாம். தெரியும் நமக்கு, வட்டி ஹராம் என்று நன்றாக தெரியும், சூதாட்டம் ஹராம் என்று நன்றாக தெரியும், திருடுவது ஹராம் என்பது நன்றாக தெரியும், பதுக்குவது ஹராம் என்பது நன்றாக தெரியும். வியாபாரத்தில் இந்த பிஸ்னஸ் எல்லாம் வட்டியோடு தொடர்பான பிஸ்னஸ் என்பது நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, பணம் வேண்டும், பணம் வேண்டும். எனவே எதுவும் பார்ப்பதில்லை, பணத்துக்கு பின்னாலேயே அலைகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் அலைகிறார்? இதுதான் கவலை. தீன் இல்லாமல், தொழுகை இல்லாமல், பள்ளிவாசல் தெரியாமல் இருக்கிறவர் அலைந்தால் பரவாயில்லை. தொழுகிறவர்களும் மார்க்கம் பேசுகிறவர்களும் இன்று பணம் என்று வருகிற போது ஹலால் ஹராம் பார்க்காத நிலையில் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதான் மார்க்கம் என்பது இன்று பெரிய அளவில் புத்தகங்களிலும் இந்த அப்ஸுகளிலும் சாஃப்ட்வேர்களிலும் இன்டர்நெட்டிலும் பள்ளிக்குள் நடக்கக்கூடிய வகுப்புகளிலும் அதிகரித்திருக்கிறது. ஆனால் உள்ளங்களை விட்டு இந்த மார்க்கம் தூரமாக இருக்கிறது. இது ஃபித்னாவுடைய ஒரு தன்மை. இந்த ஃபித்னா கூட கூட துனியாவினுடைய ஆசை நம்மிடத்தில் கூடிக்கொண்டே வரும். இந்த துனியா உண்மையிலேயே ஒரு அர்த்தமற்றது. துனியாவில் பணம் சம்பாதிப்பதை இஸ்லாம் தடுக்கவில்லை, என்கரேஜ் பண்ணுகிறது. ஜும்மா தொழுகைக்கு வந்தால் தொழுது முடிந்ததும் நீங்கள் பூமியிலே போய் பொருளாதாரத்தை தேடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. கியாம், பொருளாதாரம் என்பது வாழ்வுக்கு தேவையான அடிப்படை என்று சொல்கிறது. ஆனால் பொருளாதாரம் தான் வாழ்க்கை அல்ல. நம்ம வாழ்வது எதற்காக என்கிற கேள்வி நம்மிடம் கேட்கப்பட்டால் நம்ம சொல்ற ஆர்டிபிஷியல் ஆன்சர் என்ன? நம்ம வாழ்வது எதற்காக கேட்டா என்ன ஆன்சர் பண்ணுவோம்? ஆர்டிபிஷியலா? அல்லாஹ்வை வணங்குவதற்காக. ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்கே அன்று நான் படைக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வசனத்தை காண்பித்து, நான் இந்த உலகத்தில் வாழ்வது அல்லாஹ்வை வணங்குவதற்காக என்று சொல்லுவோம். இது ஆர்டிபிஷியல் ஆன்சர். நேச்சுரல் ஆன்சர் என்ன? உண்மையான நான் எதற்காக வாழுகிறேன்? நமக்கு ஒரு மனச்சாட்சி இருக்கிறது. எதற்காக நான் ஸ்கூலுக்கு போறேன்? எதற்காக என்னுடைய பிள்ளையை படிப்பிக்கிறேன்? எதற்காக நான் வெளிநாட்டுக்கு போகிறேன்? எதற்காக ஊரை விட்டு நான் ஹிஜ்ரத் சென்றிருக்கிறேன்? எதற்காக நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன் என்று கேட்டால் என்ன ஆன்சர் வரும்? துனியாதான். இன்றைக்கு முழுவதுமே மணி பேஸ்ட், பணத்தை மையப்படுத்தி முழுதுமே மாறிவிட்டது. கல்வி எதற்காக தேடுவது சகோதரர்களே? கல்வி எதற்காக தேட வேண்டும்? அறிவை வளர்ப்பதற்கு. அறிவை வளர்க்கும் போது அந்த கல்வியை தேடுகிறவர்களிடத்தில் பண்பாடுகள் வளரும், மனித நேயம் வளரும். இதுதான் கல்வி தேடலினுடைய நோக்கம். நான் பேசுறது ஜென்ரலான கல்வி. எந்த ஒரு மெடிசின் படிக்கிறதாக இருக்கலாம், அல்லது என்ஜினியரிங் படிக்கிறதாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு எந்த துறை சார்ந்த கல்வியாக இருந்தாலும் அந்த கல்வி தேடுவதன் உண்மையான நோக்கம் என்ன? இமாரத்துல் அர்த், இந்த பூமியை வளப்படுத்துவது, மனிதனாக வாழ்வது, மனிதனுக்கு உதவுவது. இதுதான் கல்வியுடைய நோக்கம். இன்றைக்கு கல்வி எப்படி மாற்றப்பட்டு விட்டது? ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க போறோம். எதுக்கு ஆரம்பிக்க போறோம்? ஒரு நல்ல ஸ்கூல். மார்க்க பேஸ்டில் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க யோசிப்போம்.
அது ஈடுபடாது சமுதாயத்தில். இன்றைக்கு பெரிய ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க, என்னென்னு கேட்டால் கல்வியை கொடுக்க போகிறோம். ஆனால் உண்மையில் கல்விக்காக சேர்க்குறாங்களா? அவங்க ஷேர் ஹோல்டர்களை சேர்ப்பாங்க, பார்ட்னர்ஸ். என்ன மார்க்கெட்டிங் செய்வாங்க? இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒரு 2 இயர்ஸில் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ ஆரம்பிக்கிறவர்களுடைய நோக்கம் கல்வி, பணம். நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கிறோம். எதுக்கு சேர்க்கிறோம்? இந்த ஸ்கூலில் என்னுடைய பிள்ளையை சேர்த்தால் நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அவனுக்கு. என்ன ஃபியூச்சர்? நல்ல அவன் லாங்குவேஜை நல்லா வளர்த்து கொள்வான், நிறைய கோர்ஸ்கள் பண்ணுவான், அவனுக்கு ஜாப் மார்க்கெட்டில் நிறைய ஜாப் கிடைக்கும். இப்போ கல்வி என்பது துனியாவை பேஸ் பண்ணி வந்துட்டு. மார்க்க கல்வி எடுத்து பாருங்க. மார்க்க கல்வி மதரசாக்கள் இருக்கின்றன. இன்றைக்கு தமிழ்நாட்டில் 50க்கும் மேற்பட்ட மதரசாக்கள் இருக்கின்றன. இந்த மதரசாக்களில் யாராவது ஒரு டாக்டருடைய மகன் மௌலவியாக படிக்கிறானா? சமுதாயத்தில் உள்ள பெரிய மேக்னட் பிஸ்னஸ்காராக்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய கொளுத்த பிஸ்னஸ்காராக்கள் முஸ்லீம்கள். அவங்களுடைய யாராவது பையன் மதரசாவில் ஓத போறாரா? இல்லை. பெரிய படித்தவர்களுடைய பிள்ளைகள் இல்லை, பெரிய பணக்காரர்களுடைய பிள்ளை இல்லை. லீடர்ஸ், சமுதாயத்தில் பெரும் தலைவர்கள் இருக்கிறார்கள். அது சமூக அமைப்புகள், அரசியல் கட்சிகள் அல்லது தஅவா அமைப்புகளாக கூட இருக்கலாம். அந்த தலைவர்களுடைய பிள்ளைகள் மதரசாவில் ஓத போகுதான்னு கேட்டால் இல்லை. ஏன் விடுறல? அவங்க அங்க விட்டா இந்த மகன் சம்பாதிக்க முடியாது. என்ன மகன் மதரசாவில் ஓதினா டாக்டராக வர முடியாது. என்னுடைய மகன் மதரசாவில் ஓதினால் என்ஜினியராக வர முடியாது. அவனுடைய ஃபியூச்சர் யாரு மதரசா கொண்டு விடுறவங்க? ஏழைகள், பெரிய அளவுக்கு உலக அறிவு இல்லாதவர்கள், ஸ்கூல்ல காலேஜில் பெரிய படிப்பு இல்லாதவர்கள் தான் கொண்டு விடுறான். அப்ப மார்க்க கல்வியும் என்ன நிலைக்கு வந்துட்டு இன்றைக்கு? துனியாவை பேஸ் பண்ணித்தான், மணி மைண்ட், பணத்தை பேஸ் பண்ணி வந்திருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படியான ஒரு ஃபித்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லல் ஃபக்ர அக்ஷா அலைக்கும், உங்களுடைய விஷயத்தில் நான் வறுமையை பயப்படவில்லை. உங்களுடைய விஷயத்தில் நான் பயப்படுவதெல்லாம் அன் துபுஸத அலைக்கும் துன்யா கமா புஸிதத் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு உலகம் கொட்டப்பட்டது போல உங்களுக்கும் உலகம் கொட்டப்படுவதைத்தான் நான் அஞ்சுகிறேன். என்னால் உலகம் கொட்டிவிட்டால் பெருமை வரும், ஆணவம் வரும், கர்வம் வரும் ஒரு பக்கம், இன்னும் ஒரு பக்கம் பொறாமை வரும், வஞ்சகம் வரும், காழ்ப்புணர்வு வரும், சமூக ஒற்றுமை சீர்குலையும். எல்லாமே இன்று நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் ஃபித்னாவுடைய தாக்கங்கள். உங்களுக்கு தெரியும், போதை வஸ்து. போதை வஸ்து என்பது உலகத்தையே அச்சுறுத்துகிற மிகப்பெரிய ஒரு பயங்கரமான அம்சம். இந்த போதை வஸ்து வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்கள் யாரு? கூடுதலா பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளாக்கள். இப்போ முஸ்லிம் கிராமங்களுக்குள் போதை வஸ்தை யாரு கொண்டு வராங்க? என்னன்னா குயிக்கா பணக்காரன் ஆகலாம். கொஞ்சம் ஒரு 100 கிராம் கொண்டு வந்துட்டால் கோடீஸ்வரன் ஆயிரலாம். போதை வஸ்துக்கள் நிறைய வகைகள் இருப்பது உங்களுக்கு தெரியும். இப்போ இதனால நம்முடைய சமுதாயம் எப்படி இருந்த சமுதாயம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முன்னால் வீடு வீடாக மதுபானம் உற்பத்தி செய்யப்பட்டது. அப்படித்தானே? ஒவ்வொரு வீட்டிலும் மதுபான உற்பத்தி சாலைகள் இருந்தன. இஸ்லாம் மதுபானம் உங்களுடைய உடலுக்கு பாதிப்பு, உங்களுடைய அக்லுக்கு, உங்களுடைய புத்திக்கு பாதிப்பு, உங்களுடைய பொருளாதாரத்திற்கு பாதிப்பு, உங்களுடைய குடும்பத்திற்கு பாதிப்பு, உங்களுடைய சமூகத்திற்கு பாதிப்பு என்று படிப்படியாக உணர்த்திவிட்டு மதீனாவுக்கு அல்லாஹுடைய தூதர் ஒரு சஹாபியை கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், நீங்க தெரு தெருவாக சென்று மதுபானம் ஹராம் என்று அறிவித்து விட்டு வாருங்கள். அல்லாஹ் மதுபானத்தை ஹராமாக்கி விட்டான் என்று அறிவித்து விட்டு வாருங்கள் என்று சொன்னதும் அவர் ஒவ்வொரு தெருவாக போய் மதுபானம் ஹராமாக்கப்பட்டு விட்டது, மதுபானம் ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று டிக்ளேர் பண்ணிட்டு வாரார். பின்னால் என்ன நடந்துச்சு? வீடுகளில் வைத்திருந்த
மதுபான பாத்திரங்கள், பெரிய பெரிய பீப்பாய்களில் மதுபானம் இருந்தது, பெரல்களில், ட்ரம்மில். அவற்றை கொண்டு வந்து ரோட்டில், தெருவில் ஊற்றி விட்டார்கள். இதனால் மதீனாவின் தெருவெல்லாம் மது ஆறாக ஓடியது. புகாரில் படிக்கிறோமா இல்லையா? இதிலிருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா ஃபிக்கு சட்டம் தான் பார்க்குறோம். மதுபானம் நஜீஸா இல்லையா, ஆல்கஹால் நஜீஸா இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ், அதுவும் பார்க்க வேண்டியதுதான். ஆனால் மதுபானம் ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று சொன்னதும் அதை தூக்கி எறிகிற நிலைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்தை வளர்த்தெடுத்தார்கள் என்கிற அந்த தர்பியாவை நம்ம பார்ப்பதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை. அதனால இன்றைக்கு நம்முடைய வாலிபர்கள் இந்த கஞ்சா அது இது என்று சொல்லி இதற்கு பின்னால் சீரழிந்து கொண்டு போவதை நாம் பார்க்கிறோம். இப்படி அன்புள்ள சகோதர சகோதரிகளே, மற்றவர்களோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. நமக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது, நமக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், நாம் அல் குர்ஆன் சுன்னாவை ஏற்றிருக்கிறோம், மரணம் உண்மையானது, மறுமை உண்மையானது என்று ஈமான் கொண்டிருக்கிறோம். கபரிலே ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை கடுகளவும் சந்தேகம் இல்லாமல் ஈமான் கொண்டிருக்கிறோம். மஹ்ஷர் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை ஈமான் கொண்டிருக்கிறோம். அங்கே அல்லாஹ் வருவான், அல்லாஹ் நம் ஒவ்வொருவரோடும் நேரடியாக பேசுவான் என்பதை கடுகளவும் சந்தேகம் இல்லாமல் ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் அல்லாஹ் நம்முடைய வாய்களுக்கு முத்திரையிடுவான், நம்முடைய கைகள் பேசும், கால்கள் சாட்சி சொல்லும் என்பதையும் உறுதியாக நம்பிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம். அல்லாஹுடைய அந்த விசாரணைக்கு பிறகு நரகம் இருக்கிறது. நரகத்தின் மீது ஒரு பாலம் போடப்பட்டிருக்கிறது. அந்த பாலம் முடியை விட மென்மையானது, வாளை விட கூர்மையானது. சிராத் என்கிற பாலம். அந்த பாலத்தை கடந்தால் தான் கந்தரா என்கிற ஒரு இடம் இருக்கிறது. அந்த கந்தரா என்கிற இடத்தில் நம்ம போய் நின்றால் அதில் சில தீர்ப்புகள் வழங்கப்பட்டு ஜட்ஜ்மெண்ட்கள் கொடுக்கப்பட்ட பிறகு சுவர்க்கம் இருக்கிறது. இவ்வளவு நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த ஈமானுக்கேற்ற வாழ்க்கை முறை நம்மிடத்தில் வர வேண்டும். நாமும் மக்காவில் இருந்த முஷ்ரிக்குகள் சொன்னது போல இன்ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூது வ நஹ்யா வமா யுஹ்லிகுனா இல்ல தஹர் என்கிற பாலிசியோடு, என்கிற கொள்கையோடு வாழ்ந்தால் நோ இஷ்யூ, பிரச்சனையே இல்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன்ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா, இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, நமூது வ நஹ்யா, நாங்கள் மௌத்தாகிறோம், பிறக்கிறோம். வமா யுஹ்லிகுனா இல்ல தஹர், எங்களை அழிப்பது காலம்தான் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை பற்றி பேசும்போது ஒரு முஷ்ரிக் உக்கிப்போன ஒரு எலும்பை கொண்டு வந்து உதிர்த்து காட்டி, இப்படி இத்துப்போன எலும்பு மறுமையில் எழுப்பப்படுவதா, இது இம்பாசிபிள், இது சாத்தியமில்லை என்று அவன் சொன்னான். அந்த கொள்கையை உடையவர்களாக நாம் இருந்தால் பிரச்சனை இல்லை. மதுபானம் விற்கலாம், மதுபானம் குடிக்கலாம், கஞ்சா குடிக்கலாம், கஞ்சா வியாபாரம் செய்யலாம், வியாபாரத்தில் மோசடி செய்யலாம், வட்டி சூதாட்டம் பார்க்காமல் பணம் சம்பாதிக்கலாம், வேண்டியபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை சகோதர சகோதரிகளே. நாம் ஒவ்வொருவரும் அடுத்த நிமிடம் எனக்கு மௌத்து வரும் என்கிற பயத்தோடு வாழ்கிறவர்கள். ஆசை வரத்தான் செய்யும். அதிலும் இந்த ஃபித்னாவுடைய ஜமானில் நீங்கள் பார்த்தால், குறிப்பாக இந்த குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய பூகோளமயமாக்கல், உலகமயமாக்கல் என்கிற ஒரு சிந்தனை இந்த உலகத்தில் வந்த பிறகு நுகர்வு கலாச்சாரம் மிக அதிகரித்து விட்டது. நுகர்வு கலாச்சாரம் என்றால் இது ஒரு வகையான ஒரு அரசியல். இந்த குளோபலைசேஷன் என்பதில் நன்மைகளும் இருக்கின்றன, ஆனால் அதன் பின்னால் இருக்கிற நிறைய சதிகளை நம்ம காண முடிகிறது. இது மனிதனை பொருளாதாரத்தில் அதிக நாட்டமுள்ளவனாகவும் ஆசை உள்ளவனாகவும் மாற்றுவது. நம்முடைய வருமானம் ஒரு 25,000 ரூபா வரைக்கும், ஆனால் அதை விட கூட செலவு செய்ய தூண்டுவது குளோபலைசேஷனுடைய ஒரு திட்டம். இப்போ நம்ம பார்க்குறோம், நம்மளோட வருமானம் 25,000 ரூபா, ஆனால் நம்ம எல்லோருக்கும் என்ன ஆசை? ஐஃபோன் யூஸ் பண்ணணும். 25,000 ரூபா வருமானத்தில் ஐஃபோன் யூஸ் பண்ண இயலாம். ஐஃபோன் எப்படி வாங்கிறது பாருங்க. ரூட் ஓப்பன் பண்ணிருக்கிறான். என்ன ரூட்?
இன்ஸ்டால்மெண்ட். இப்போ நம்ம காட்டாத மாதம் 1000 ரூபா கொடுத்தா போதும். இப்போ ஐஃபோனுக்கு 1000 ரூபா கடன் மாதம் மாதம். வீட்டில் மாஷா அல்லாஹ் நம்முடைய பாட்டன், நம்முடைய தாயினுடைய தாய்கள், பாட்டிகள் எல்லாம் வீட்டில் திருவுலையில் தேங்காய் திருவினார்கள், அம்மியிலே அரைத்தார்கள், விறகு வெட்டி சமைத்தார்கள், வீட்டிலே சோப் போட்டு துணி துவைத்தார்கள். மாஷா அல்லாஹ் அவர்கள் ஹெல்த்தியாக இருந்தார்கள். இப்போ நம்மளோட மைண்ட் அப்படியோ மாற்றிட்டாங்க. இப்போ வீட்டில் வாஷிங் மெஷினும் எப்படி வாஷிங் மெஷின் மெனுவல் சரி வராது, ஆட்டோமேட்டிக். எப்படி வாங்குற? 25,000 ரூபா சம்பளம். அவன் சொல்றான், நீ வா, நீ ஒரு 2,000 ரூபா தந்தா போதும். இப்போ அங்கே 2,000 ரூபா கடன். அப்போ நம்மளோட ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறோம், அவங்களோட வீட்டில் ஏசி போட்டிருக்கிறாங்க. இங்கே வந்து வைஃப் சொல்கிறாங்க, நம்மளும் ஏசி போட்டால் என்ன, எப்படி ஏசி வாங்குறது, என்ற வருமானம் 25,000 ரூபா தானே. இல்லை, ஏசி நீ வாங்கலாம். அந்த கடைக்கு போனால் டவுன் பேமெண்ட் 5,000 ரூபா கொடுத்தால் உனக்கு ஏசியை தருவான், பிறகு மாதம் மாதம் நீ இவ்வளோ கட்டினால் போதும். இப்படியே நம்மை வட்டிக்குள்ளும் கடனுக்குள்ளும் தள்ளுகிறார்கள். அதிலும் தமிழ்நாட்டில் எனக்கு சிஸ்டம் தெரியவில்லை, உலகத்தில் பல இடங்களிலும் கேஷ் கொடுத்து ஒரு பொருளை வாங்குவதை விட கிரெடிட் கார்டில் ஒரு பொருள் வாங்கினால் டிஸ்கவுண்ட் ஜாஸ்தி. கேஷை கொடுத்து ஒரு பொருளை நம்ம கேட்போம். உதாரணமாக ஒரு லேப்டாப் வாங்க வேண்டும், 50,000 ரூபா அதனுடைய பெறுமதி கேஷ் கொடுத்தால். ஆனால் நீங்கள் கிரெடிட் கார்டில் கடனுக்கு அதை வாங்கினா 45,000 ரூபாய்க்கு வாங்கலாம். என்ன பண்ணுறான்? நம்மளை மூளை செலவை செய்து நம்மை வட்டிக்குள் தள்ளுகிறான், கடனுக்குள் தள்ளுகிறான். வட்டி, கடன், பிரச்சனைகள் மண்டைக்குள்ள ஏறினா என்ன நடக்கும்? ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், கடன் தொல்லை. ஒரு மாதம் வருமானம் இல்லாவிட்டால் இவ்வளோ காசும் கட்ட வேண்டும், கட்ட முடியாது. சும்மா தேவையில்லாமல் வைஃபோட பிரச்சனை. திடீரென வைஃபுக்கு நம்மளோட பிரச்சனை நம்ம அப்டேட் பண்ணி கொண்டிருக்க மாட்டோம் பெரும்பாலானவர்கள். அவங்க வளமையாக கேட்ட ஸ்டைலில் ஏதாவது ஒரு பொருளை கேட்பாங்க. நமக்கு இந்த மாதம் டியூ கட்ட முடியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த நேரத்தில் வைஃபோட பிரச்சனை, தேவையில்லாமல் மஸ்ஜிதுக்குள்ளே வந்து கோவப்படுறது, சும்மா மஷூராவில் உட்கார்ந்துட்டு இருப்போம், தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு சத்தம் போடுவார். என்னென்று பார்த்தா அவர் ஸ்ட்ரெஸ், அவர் இந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. காரில் ஆசை, பைக்கில் ஆசை, ஃபோனில் ஆசை, ஐபேடில் ஆசை, நகையில் ஆசை, ஆசைகள் கூடி 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 கடைசியில் தீனை தூக்கி ஒரு மூலையில் வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு மின் ذிக்ரி ஹாதிமில் லذات, அக்ஸிரு மின் ذிக்ரி ஹாதிமில் லذات, அக்ஸிரு மின் ذிக்ரி ஹாதிமில் லذات. உங்களுடைய இந்த ஆசைகளை எல்லாம் தகர்த்து விடக்கூடியதை, உடைத்தெறியக்கூடியதை அதிகமாக நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டே இருங்கள் என்று 3 தடவை சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களுடைய ஆசைகளை தகர்க்கக்கூடிய, உடைக்கக்கூடிய அது என்ன தெரியுமா? அல் மௌத், மரணம் என்றார்கள். மௌத்தும் மரமை நெருங்கும் போது அதிகரிக்கும். குறிப்பாக மௌத்துல் ஃபஜ்ஆ அல்லது மௌத்துல் ஃபுஜ்ஆ என்று சொல்லக்கூடிய திடீர் மரணங்கள் அதிகரிக்கும் என்று சொன்னார்கள். திடீர் மரணங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய உம்மத்தின் வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. இப்போ 60க்கு பிறகு ஒருவர் மௌத்தாகிறார், நம்மட பாஷையில் சொல்றதாக இருந்தால் அது நேச்சுரல் டெத், இயற்கை மரணம், அது திடீர் மரணம் அல்ல. 60க்கு முதல் ஒருவர் மௌத்தாகிறது திடீர் மரணம். முந்தின நாள் நாங்கள் வரும்போது ஒரு ஊருக்கு சென்றிருந்தோம் ஒரு ப்ரோக்ராத்துக்காக. ப்ரோக்ராம் முடிந்து மஸ்ஜிதை விட்டு வெளியே வரும்போது ஒரு சகோதரர் ஓடி வந்து சலாம் சொல்லி நீண்ட நேரம் கையை பிடித்து கொண்டு அழுதார். அழுதுட்டு சொன்னார், என்னுடைய மகனுக்காக துஆ செய்யுங்கள் என்று சொன்னார். ஏனென்று கேட்டால், மகன் தவறிட்டார், மூத்தாயிட்டார். எப்போ மூத்தானார்? இப்போ ரீசண்டாக மூத்தானார். சோம் இல்லாமல் இருந்தாரான்னு கேட்டேன். இல்லை, உணவு உட்கொள்ளும் போது அந்த உணவு
உணவு குழாய்க்குள் செல்லாமல் சுவாச குழாய்க்குள் சென்று விட்டது, அதனால் மௌத்துன்னு சொன்னார். இது சபப் தானே, இது அவருக்கு எழுதப்பட்ட டைமுக்கு மௌத்து வந்துருக்கு, ஆனால் சபப் இது. ஆனால் இந்த மரணம் நமக்கு எதை உணர்த்துகிறது? இது போல பல்லாயிரக்கணக்கான மரணங்களை ஃபேஸ்புக்கில் காலையில் எழுந்தது நம்ம பார்க்குறோமா இல்லையா? 38 வயதில் அவர் மூத்து, 40 வயதில் இவர் மூத்து, ஆக்சிடென்டில் அவர் மூத்து, பைக் ஆக்சிடென்டில் இவர் மூத்து, குளிக்க போனவர் மூத்து, திடீர் மரணங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் மௌத்தானால் மண்ணோடு மண்ணாகி விடுவோமா அல்லது வாழ்வோமா? இது முடிவெடுக்க வேண்டிய ஒரு கேள்வி. நான் யோசிக்க வேண்டும், நீங்கள் யோசிக்க வேண்டும். நாம் மௌத்தானால் கபூரில் வாழ்வோமா அழிந்து விடுவோமா? அழிந்து விடுவோம்னா பிரச்சனை இல்லை, வேண்டிய மாதிரி வாழ்ந்துட்டு போகலாம். ஆனால் நாம் அல் ஹயாத்துல் பர்ஸஹியா என்கிற ஒரு வாழ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம். ரெண்டாவது பாருங்கள், இந்த இப்போ பெண்களுக்கு நகையில் ரொம்ப பிரியம். சில பெண்கள் நூற்றுக்கணக்கான பவுன் நகை வைத்திருப்பார்கள். மூத்தானவுடன் அது மாதிரி சாரிகளையும் அவர்களுடைய ட்ரெஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா நிறைந்து குவிக்கப்பட்டிருக்கும். மௌத்தான பிறகு அந்த பெண்ணுடைய காதில் ஒரு சிறிய நகை இருக்கிறது. பரவாயில்லை, அவங்க போட்டுட்டு போகட்டும்னு விடுறாங்களா? இல்லையா? அந்த நகையை கூட பிடிங்க எடுத்துடுறோமா இல்லையா? நம்முட கையில் ஒரு வெள்ளி மோதிரம், ஒரு 1000 ரூபா 500 ரூபா பெறுமதியான வெள்ளி மோதிரம், பரவாயில்லை, அவர் போட்டுட்டே இருந்தார் எப்பவும், இந்த மோதிரத்தோட அதையும் பிடிங்க எடுத்துடுறோம். சுப்ஹானல்லாஹ். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளை, ஆண்களும் தான் பெண்களும் தான் நிறைய நகை இருக்கிறது, நிறைய வாகனம் இருக்கிறது, நிறைய சொத்து இருக்கிறது, நிறைய பணம் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தந்திருக்கிறான். நம்முடைய தெருவில் ஒரு பைத்தியகாரன் தெரிகிறான், மூளை வளர்ச்சி இல்லாத ஒருவன் தெரிகிறான். சில நேரங்களில் ஷர்ட் இல்லாமல் இந்த லுங்கியோட மட்டும் போவான், குளித்திருக்க மாட்டான், முடி வளர்ந்திருக்கும், அழுக்கு படிந்திருக்கும், நகங்கள் வளர்ந்திருக்கும், அவனுடைய பற்கள் பிரஷை பார்த்தே இருக்காது, செருப்பு போட்டிருக்க மாட்டான். திடீரென அவன் மூத்தாயிட்டான், முஸ்லிம் ஆள். இந்த கோடீஸ்வரனும் மூத்தாகிறார். பெரிய வீடு, ஹைஃபை வீடு, ஹைஃபை வாகனம், ஊருக்குள்ள பெரும் பேர், புகழ், செல்வாக்கு, பிள்ளைகள் எல்லாம் US, UK, கனடா. இவரும் மூத்தாகிறார், இந்த பைத்தியகாரரும் மூத்தாகிறார். முஸ்லீம்கள் பணக்காரரை அடக்கிவிட்டு பைத்தியகாரரை விடுவாங்களா? இல்லை, பைத்தியகாரரை அடக்குவாங்க தானே. ரைட். பைத்தியகாரருக்காக வேண்டி ஒரு கஃன் துணியை வாங்குவார்கள். பைத்தியகாரரை கஃனிடுறதுக்கு ஒரு கஃன் துணியை வாங்குவார்கள். பணக்காரருக்கு பட்டு கஃன் வாங்குவார்களா? பைத்தியகாரருக்கு எந்த துணியோ அதே துணி தான் இந்த பணக்காரருக்கு. இதை ரியலைஸ் பண்ண முடியாமல் இருப்பதுதான் இன்று நம்மில் உள்ள பிரச்சனையாகும். இதை சரியாக ரியலைஸ் பண்ணினோமாக இருந்தால் பணம் தேடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை. பெரிய கோடீஸ்வரனாக இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை. நீங்க பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமனார் அபூபக்கர் சித்திக் ஒரு பிஸ்னஸ் மேன், பெரிய பணக்காரன். அவர்களுடைய 2 பிள்ளைகளை திருமணம் முடித்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பணக்காரன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த காலத்திலே மாடி வீட்டில் இருந்தார், அப்ஸ்டியா. அவரும் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர். பணம் சம்பாதிக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லவில்லை, ஆனால் முஸ்லிமாக வாழு என்று சொல்கிறது. நீ பணத்தை தேடு, ஜக்காத்து கூடு, சதக்கா கூடு. பணத்தை தேடு, ஹலாலான வழியில் தேடு. பணத்தை செலவு செய், ஹலாலான வழியில் செலவு செய். வக்துக்கு தொழுதுகொள். பணம் என்பதற்காக தொழுகையை விட்டுறாத.
பணம் என்பதற்காக மார்க்க விளக்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை விட்டுறார். இன்றைக்கு சில பணக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்களோட மைண்ட் செட் எப்படின்னா பர்த்டே பார்ட்டி, பிறந்த நாள் விழா, திருமண அனிவர்சரிஸ், எங்கள் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்களில் ஹோட்டல்களில் போய் அப்படி இருந்தால் தான் நான் பணக்காரன். என்ன பணம்? நான் சொன்னது தான், கடைசியில் உனக்கு அணியப்படக்கூடிய கஃபனும் உன்னுடைய தெருவில் வீடு இல்லாமல் ரோட்டிலே படுத்து உறங்கி அந்த பைத்தியகாரனுக்கு அணியப்படக்கூடிய கஃபனும் ஒன்றுதான். தொழுகை முறையில் ஏதாவது வித்தியாசமா? ரெண்டு பேருக்கும் ஒரே முறையில் தான் தொழுகை நடத்த போகிறார்கள். எந்த சந்துக்குள்ள தூக்கிட்டு போவாங்க? பள்ளியில் இருக்கிற சந்துக்குள்ள தான் தூக்கிட்டு போவாங்க. பணக்காரன் என்பதற்காக வேண்டி தங்க சந்துக்குள்ள தூக்குறது கிடையாது. அப்ப இந்த உலகம் என்பதை அல்லாஹ் சொல்லும் போது மத்தாஉல் குரூர், சுகம் தரும் ஏமாற்றும் என்று சொல்கிறார். உலகம் சுகம்தான், காசு சேர சுகம், ஐபோன் வைத்திருப்பது சுகம், ஆனால் ஏமாற்று. உங்களிடம் உள்ள அனைத்தும் அழிந்துவிடும். மா இந்த குமென்ஃபல், உங்களிடம் உள்ள அனைத்தும் அழிந்து விடும். அம்மா இந்த அஹிபாக், அல்லாஹ்விடம் இருப்பது மட்டும்தான் நிலைத்திருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஃபித்னாவுடைய ஜமானில், நாம் வாழக்கூடிய இந்த ஃபித்னாவுடைய ஜமானில் கத்தியில் நடப்பது போன்று வாழ வேண்டியிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யத்தி அலன் நாஸி ஜமான் அல் முத்தமஸ்ஸிகு லிதீனிஹி கல் காபிதி அலல் ஜம்ர். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மார்க்க சட்டங்களை, மார்க்க வழிகாட்டல்களை கடைபிடித்து மார்க்க பற்றோடு வாழ்வது என்பது கையில் நெருப்பு தணலை வைத்திருப்பது போல என்று சொன்னார்கள். அப்படின்னு என்ன மீனிங்? கஷ்டம், பேசுறது லேஸ். எனக்கும் கஷ்டம்தான், உங்களுக்கும் கஷ்டம்தான் இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்றது. அப்படியான ஒரு காலம். தொழுதுட்டு போகலாம் ஈஸியா, ஆனால் பிஸ்னஸ் பார்ட்னரோட செய்து கொண்ட ஒப்பந்தத்தை சரியா பேணுறது கஷ்டம். சுன்னத் தொழலாம் ஃபர்துக்கு பிறகு, ஆனால் வைஃபுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளை சரியாக கொடுப்பது கஷ்டம். பெண்கள் வீட்டில் தஹஜ்ஜத் எழும்பி தொழலாம், கணவனுக்கு துரோகம் செய்யாமல் இருப்பது கஷ்டம். இந்த ஃபோன், இன்னைக்கு இருக்கிற இந்த ஃபோன் டிவைசஸ்கள், இந்த கெஜெட்ஸுகள், சுப்ஹானல்லாஹ், போக போக கூடிக்கொண்டே போகுது. அதில் உள்ள ஃபித்னா. இப்போ ஏஐ என்பது ஒரு டாப் லெவலில் வந்து நிற்கிறது. இது எங்கே கொண்டு போய் நிறுத்த போகிறது என்பது அல்லாஹு ஆலம். என்னுடைய ஒரு யூகம் என்னவென்றால், ஒரு டைம் வரும், அந்த நேரத்தில் வைஃப், நீங்கள் உள்ளே வந்து காலிங் பெல் அடிக்கும்போது வைஃப் வந்து சொல்லுவாங்க, ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் யுவர் ஃபோன். உங்களோட ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே வரலாம், இல்லாட்டி உள்ளே வரக்கூடாது என்று மனைவி கணவனுக்கு சொல்லுவார், பிள்ளைகளுக்கு சொல்லுவார். அப்படி ஒரு காலம் வரும். இப்போதே இந்த ஃபோன், உங்களோட ஊரில் ஐடியில் நிறைய வாலிபர்கள் ஈடுபாடு உள்ளவர்கள் என்று கேள்விப்பட்டேன். தெரியும், என்னை விட பல கோடி மடங்கு அவர்களுக்கு நுழைஞ்சிருக்கிறது. இன்றைக்கு இந்த ஃபோன் நம்மை ஒரு சுதந்திர கைதியாக ஆக்கியிருக்கிறது. சுதந்திர கைதி, நம்மளை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறான் ஃபுல்லாக. நெட்டை வச்சு ஃபோனை வைத்து நம்மளை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறான். நம்முடைய தகவல்களை திருடி கொண்டிருக்கிறான். ஃபித்னா பண்ணக்கூடியவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருவன் வைரஸை வராமல் பாதுகாக்கிறதுக்குரிய சாஃப்ட்வேர்கள், அதற்குரிய புரோகிராம்களை ஒருவன் கண்டுபிடிக்கிறான். இன்னும் ஒருவன் எப்படி அதை உடைக்கலாம் என்று வழி தேடிக்கொண்டிருக்கிறான். ஒருவன் ஒரு ஏஐயை தாரான், அடுத்தவன் வந்து அதை எப்படி பீட் பண்ணலாம்னு சொல்லி இன்னும் ஒரு ஏஐயை உருவாக்குகிறான். இப்படி ஒரு பயங்கரமான காலம். இந்த காலத்தில் ஈமான் மட்டும்தான் நம்மை சரியாக இயக்க முடியும், சும்மா பேசுறதல்ல. நிறைய பேர் இன்றைக்கு வாயளவு தக்குவாதாரிகள். தனிமையில் ஆகிவிட்டால் ஹலாஸ், உள்ளத்துக்கு ஃபித்னா. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய சமுதாயத்தில் நம்ம எந்த லெவலில் இருந்தோம் என்றால், பெண்களுடைய வாய்ஸ், குரல் அவுரத்தா இல்லையா என்று விவாதம் நடத்தினோம். பெண்களுடைய வாய்ஸ் அவுரத்தா இல்லையான்னு. பெண்களுடைய வாய்ஸ் அவுரத்தா இல்லை, அவுரத்து இல்லை.
பெண் ஒன்று ஒரு ஆணுக்கு கிளாஸ் எடுக்கலாம், அது பாதுகாப்பு இருந்தால் ஒரு ஆணோட. ஆனால் அல்லாஹ் என்ன சொன்னான், நபியே உன்னுடைய மனைவிமாருக்கு சொல்லு, அந்நிய ஆண்களோடு பேசும்போது குலைந்து கொண்டு சத்தத்தை தாழ்த்தி குலைந்து பேச வேண்டாம் என்று சொல்லேன். நம்முடைய பெண்களுடைய கூந்தல் அவுரத், கை அவுரத், கால் அவுரத். உடுக்கும்போது பெக்கியாக அவர்களுடைய ட்ரெஸ்ஸை ஆக்கி கொள்ள வேண்டும். அந்த டைட்டாக இல்லாமல் பேக்கியாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் நம்முடைய இஸ்லாம் சொல்லுது. இன்றைக்கு நிலைமை என்னென்றால், நம்முடைய பெண்கள் நிறைய பேர் டிக்டாக் இது மாதிரி இன்னும் எத்தனையோ இருக்கு, நமக்கு தெரியல. நமக்கு இந்த டிக்டாக் மட்டும்தான் தெரியும். இதில் தங்களை பணத்திற்காக விற்று கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சகோதரிகளும். மற்றவங்க நமக்கு அது பிரச்சனை இல்லை. நம்முடைய சகோதரிகள் யார் அதுக்கு சப்போர்ட்? கணவன். ஷால் கிடையாது, தலையில் ஹிஜாப் கிடையாது, சும்மா நைட்டியோட உட்கார்ந்து வீடியோ பண்ணி டிக்டாக் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்க, காசு கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், ஒரு பயங்கர காலம் சகோதரிகளே. ஆனால் மௌத் கன்ஃபார்ம், கபருடைய வாழ்க்கை கன்ஃபார்ம், மஹ்ஷர் கன்ஃபார்ம், அல்லாஹ் என்னோடும் உங்களோடும் பேசுவது கன்ஃபார்ம், சுவர்க்கம் நரகம் என்பது கன்ஃபார்ம்ட். அதை மறக்க முடியாது. நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவை அனைத்தும் நிச்சயமாக வல்லாஹி உண்மையானவை, சந்தித்துத்தான் ஆக வேண்டும். எனவே இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும், நம்முடைய மார்க்கத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு கட்டத்திலும் சருகிவிடக்கூடாது. அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக. யா அல்லாஹ், எனக்கு நீ ஹிதாயத்தை தந்த பிறகு வழிகேட்டில் போக விட்டு விடாதே. துஆ கேட்க வேண்டும். இந்த ஃபித்னாவுடைய ஜமானில் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபிதன் மா லஹர மின்ஹா வ மா பத்தன், வெளிப்பட்டிருக்கிற வெளிப்படாமல் இருக்கிற ஃபித்னாக்களிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், என்னை பாதுகாத்து விடையா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். நிறைய அல்லாஹுவை பற்றி பேச வேண்டும், அல்லாஹுவை நிறைய திக்ர் செய்ய வேண்டும், அல் குர்ஆனை நிறைய ஓத வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே நம்முடைய ஈமான் பலவீனம் அடைந்திருப்பதை நம் எல்லோராலும் உணர முடிகிறது. ஈமான் வீக்காரிக்கு அல்லாண்ட பயன் வருவதில்லை, அல்லாண்டால் அச்சம் வருவதில்லை. அல்லாஹுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் அதிகரிப்பதில்லை. அதே போல மறுமையை பற்றி பேசினால் இப்போது அழுகை வருவதில்லை. கபருடைய வேதனைகள், நரக வேதனைகளை பற்றி பேசினால் உடம்பு புல்லரிப்பதில்லை, பயம் வருவதில்லை. இதெல்லாம் ஈமானிய பலவீனமாகும். இதை நம்ம ஃபீல் பண்ணுகிறோம், உணர்கிறோம். இந்த நிலையில் நாம் இருக்கவே கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கான அருமையான ஒரு வாய்ப்பு தான் முன்னால் வரக்கூடிய ரமதான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களில் ரமலானை அடைய இருக்கிறோம். அல்லாஹு தாலா அதை அடைந்து கொள்கிற பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தர வேண்டும். எனவே இந்த ரமலானை நம்முடைய ஈமானை புதுப்பிப்பதற்கும் பலப்படுத்தி கொள்வதற்குமான ஒரு அருமையான வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக இப்போதிருந்தே தௌபாவை அதிகரிக்க வேண்டும். நல்ல ஸ்ட்ராங்கான நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டும். ரமலானிலே என்ன ஒரு கட்டத்திலும் நோன்பை விடாமல் தொடர்ந்து பிடிக்க முயற்சிய வேண்டும். தொழுகையை வக்துக்கு பேணி தொழ வேண்டும். சுன்னத்தான தொழுகைகளில் கூடுதல் ஈடுபாடு காட்ட வேண்டும். நிறைய திக்ர் செய்ய வேண்டும், துஆ கேட்க வேண்டும். இரவு தொழுகைகளில் கூடுதலாக ஈடுபாடு காட்ட வேண்டும். அந்த இரவு தொழுகையிலே இரவின் 3வது பகுதியில் அல்லாஹ்விடத்தில் நிறைய துஆ கேட்க வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இப்படி கழிக்கிற அதே நேரத்தில் முடியுமானவர்கள் கடைசி 10 அல்லாஹுக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு இஅ்திகாஃப் இருப்பதற்கு முயற்சிய வேண்டும். நிறைய குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை படிப்பது, குர்ஆன் வகுப்புகளிலே கலந்து கொள்வது என்பதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். முடியுமான வரை ஹிஃபுல் குர்ஆனிலும் எல்லோரும் கவனம் செலுத்தும். பிள்ளைகள் மட்டுமல்ல, பெரியவர்களும் நம்முடைய சக்திக்குட்பட்டவரை குர்ஆனை பாடமாக்க வேண்டும். இப்படி இந்த ரமலானை நாம் திட்டமிட்டு பயன்படுத்தினால் ஈமானை புதுப்பித்து கொள்ளலாம், வெற்றி அடையலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த ஒரு வாய்ப்பையும் பாக்கியத்தையும் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.